அதாவது நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க நவீன காலங்களில் நம்ம வெளியூர் பயணம் பண்ணோம்னா ஹோட்டலில் தங்கியிருப்போம். அங்கே வந்து நம்ம என்ன ஃபுட்டு வேணுமோ ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு இப்போயே ஆன்லைனில் கிடைக்கிது. சங்க காலங்களில் அதாவது மன்னர் காலங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அன்னதான சத்திரங்களும் வழிப்போக்கு மண்டபங்களும் மன்னர்கள் கட்டி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு பயணம் பண்ணுறாங்கன்னா வழிப்போக்கு மண்டபம் தூரம் கூடுதலுக்கு காரணமாக வழிப்போக்கில் மண்டபங்களை கட்டியிருப்பாங்க அந்த ரோடு ஓரங்களில். அதில் பார்த்தா அன்னதான சித்திரங்களும் இருக்கும். அது எப்போ போனாலும் சாப்பாடாக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மன்னர்கள் செய்த ஒரு பெரிய நற்காரியம். அந்த அன்னதான சித்திரம் வந்து இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மறையூர் கிராமத்தில், அதாவது அருப்புக்கோட்டையிலேருந்து நேர ராமேஸ்வரம் போகிற சாலை, இந்த சாலை வந்து ராமேஸ்வரம் போகிற சாலை. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாண்டியர் கட்டிய மண்டபம், பாண்டிய மன்னர்கள் கட்டிய ஒரு பழமையான மண்டபம். இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ரொம்ப தொன்மையானதும் கூட பழமையானதும் கூட. இந்த மண்டபத்தில் தான் எத்தனையோ பேர் பசி ஆத்தின மண்டபம். இன்றைக்கி வந்து அதாவது சேதம் அடைஞ்சிருக்கு. இப்போ தான் அது புனரமைக்கிறாங்க. இதில் இப்போ வந்து முள்ளெல்லாம் வெட்டி இப்போ புனரமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மண்டபத்தை தான் நம்ம பார்க்க வரோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து பொதுமக்களுக்காக ஏற்படுத்திய ஒரு வசதி தான். இதில் பாருங்கள் என்ன ஒரு கலைநயமாக இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கு, எவ்வளோ கற்களை கொண்டு கட்டியிருக்காங்கன்றதை பார்க்கணும். இன்றைக்கி நம்ம வந்து சிமெண்ட்டை வச்சு ஈஸியாக கட்டிடுவோம். இன்றைக்கி கற்களை வச்சு அதில் எவ்வளோ வேலைப்பாடுகள், எவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் அந்த மண்டபத்துக்குள்ளே போகலாம். அந்த மண்டபம் தான் அந்த மண்டபம். இது மன்னர்கள் கட்டிய மண்டபம். இந்த மண்டபம் எத்தனை பேர் பசி ஆத்துச்சுன்னு தெரியாது. அத்தனை பேர் இந்த மண்டபத்தில் தங்கி இருந்து பசி ஆற்றிட்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்துருக்காங்க. இதை பாருங்களேன் எவ்வளோ கற்களை வச்சு மேலே பாருங்கள் சித்து கற்களை வச்சு இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. பாருங்கள் மேல்புற சுவர்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் முன்னாடி நம்ம இதுதான் முன்பகுதி, இதுதான் முன் வாயில் பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்கள் இங்கே வந்து ஒரு அரசரோட சிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு அரசரோட சிலை பாருங்களேன். இந்த அரசரோட சிலையை பாருங்கள். அவர் போட்டிருக்க உடை, அவரோட கால், அந்த விரல்கள் கூட அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த விரல்களை பாருங்கள், அந்த விரல்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே ஒரு அரசர் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராணியோட சிலை இருக்குது. இது இல்லை, இதுவும் வந்து ஒரு அரசரோட சிலை தான். ஒரு இதை ஏற்படுத்தினவங்க சிலைகளாக இருக்கும், மன்னர்களோட சிலையாக தான் இருக்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா காது வளர்த்துருக்காங்க பாருங்கள். காது வளர்த்து காதில் அணிகலக்கூடிய அணிகலங்கள் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து சிவபெருமானுடைய திருக்காட்சி கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் பாருங்கள் சிவபெருமானோட திருக்காட்சியை இங்கே பாருங்கள். 2 பக்கம் நாகம் இருக்குது, சென்ட்ரல் சிவபெருமான் இருக்கார் பாருங்கள். எப்படி அற்புதமாக இருக்கு பாருங்கள். மேலே பாருங்கள், மேலே சித்திர வேலைப்பாடுகள் தான், புறாமை சித்திர வேலைப்பாடுகள் தான் சொல்ல முடியும். அப்படியே இங்கே பாருங்களேன் இந்த பக்கம் இந்த மண்டபத்தில் பாருங்கள் மேற்பகுதியெலாம் பாருங்கள் ஃபுல்லாக கல்லால் தான் அமைச்சிருக்காங்க. இந்த மேற்பகுதியெலாம் பாருங்களேன் ஃபுல்லாக கல்லால், பூரா கல் தான், மேலே இருக்கிறது பூராமே கல்லில் தான் அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் இன்னொரு அற்புதமானது யாரும் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள் ராமரோட சிலை அமைக்கப்பட்டிருக்கு. கையில் வந்து வில்லோட ராமரோட சிலை அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் ராமபிரானோட சிலை அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு பாருங்கள் ஒவ்வொரு தெய்வங்களோட சிலைகளை அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த அன்னதான சத்திரத்தை கோயிலாக வழிபட்டிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்குள்ளே ஒரு கோவிலும் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுழைவாயில் பாருங்களேன். எங்கே பாருங்கள் கஜலட்சுமி இருக்காங்க பாருங்கள். இதுதான் கஜலட்சுமி சொல்லக்கூடியவங்க. கஜலட்சுமி 2 யானையோட இந்த பக்கம் இருக்காங்க. இதில் வந்து கோயில் இருந்திருக்கணும். கோயில் இருந்த பிறகு தான் அதில் அன்னதான சத்திரமாகவும் விளங்கியிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சாப்பிட்ற இடத்த வந்து தெய்வமாக மதித்து இவ்வளோ பெரிய மண்டபம் கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த பக்கத்தில் பாருங்களேன், இந்த பக்கம் ஒரு வாசல் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கட்டடம் வந்து இடிஞ்சிருச்சு. இது வந்து செங்கலை கொண்டு தான் கட்டியிருக்காங்க, ஆனால் இடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம், உள்ளே போய் பார்ப்போம். உள்ள அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதான் வாயில், உள்ளே போகிற வாயில். மொத்தம் 4 வாசல் இருக்குது. பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா சுற்றில் அந்த கால்கள் அமைச்சு அதில் மண்டபங்கள் உருவாக்கியிருக்காங்க. அதாவது இதுதான் பந்தின்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பந்தின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இதில் பந்தியன்னா இந்த பக்கம்லாம் ஆளுகளை உட்கார வச்சு சாப்பாடு போடுறது அப்படியே நெட்டுக்கு
இதில் உட்காந்து சாப்பாடு போடுறது. இதில் ஒரு பந்தி இதில் ஒரு பந்தி வச்சுருவாங்க. இப்போ ஊரை வந்து பரிமாறிட்டே போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த மண்டபத்தை போய் சுற்றி பார்க்கலாம். இதில் வந்து சிதறம் அடைஞ்சு கிடக்கு. இப்போ வந்து இதை புனரமைப்பு பண்ணுறாங்க போல். இங்கே பாருங்கள், ஜன்னல் வெளிச்சம் வரட்டுன்றது எவ்வளோ பெரிய ஜன்னல் அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் ஜன்னல் அமைக்கப்பட்டிருக்கு. ஜன்னல் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பழமையான மண்டபம் பாருங்கள். இந்த மண்டபத்தோட மையப்பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது இன்றைக்கி செட்டிநாடு வீடுகள், காரைக்குடி செட்டிநாடு போனீங்க, அந்த வீடுகளில் நடுவில் முத்தம் அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி முத்தம் அமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ வருஷம் பழமையாக கட்டியிருந்தாலும் இங்கே பாருங்களேன், மேலே இருக்க அந்த சுண்ணாம்பு காரை கூட பேந்து உள்ளே தண்ணி வராத அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக அழகாக மேலே இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு நுட்பமாக அந்த வேலை பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா? மன்னர்கள் வந்து அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அன்னதான சித்திரங்களை கட்டியிருக்காங்க அன்றைக்கி. இங்கே பாருங்கள், அந்த மொத்தத்தை பாருங்களேன். இங்கே வந்து பாருங்கள், இது மையம், இதுதான் மையமாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஓப்பன் பிளேஸ். இது என்னென்னா வெளியே இருக்க காற்று உள்ளே வர மாதிரி அமைச்சிருக்காங்க. இதிலெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் செங்கல் வச்சே கட்டியிருக்காங்க பாருங்கள். செங்கற்கல் தான், சித்து செங்கற்கல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மழை பெஞ்ச தண்ணி இதுக்குள்ளே வரும். இதுக்கு கீழே பைப் போட்டு தண்ணி வெளியேற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள எப்படின்னா உள்ளே வந்து நம்ம உள்ளே இருக்குன்னு வச்சுக்க வெக்க வர மொத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியே வாங்க இந்த பக்கம் வந்து பாருங்கள், எவ்வளவு கற்களை கொண்டு இந்த மண்டபத்தை அமைச்சிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ தூண்களை அமைச்சு தூண்களுக்கு 2 பந்திகளாக உருவாக்கியிருக்கிறாங்க. 2 பந்தியில் 4 பக்கமும் உருவாக்கியிருக்காங்க. உட்காந்து 4 பக்கம் சாப்பிட்ற மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. ஐயோ, குழவி இருக்காங்க, பார்த்து குழவி இருக்குது, போகாதீங்க அங்கிட்டு. இந்த பக்கம் பாருங்கள், ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் உள்ள குழவிகள்லாம் கூடுகிட்டு இருக்கும், விஷ சந்துக்கள்லாம் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதை எப்படி இந்த அமைப்பே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாசல் அமைச்சு கட்டியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாங்க இப்படியே பார்த்துருப்போம். இதான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மன்னர்கள் வந்து அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய வழிப்போக்கு சத்திரங்களை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி எத்தனையோ சாதனைகளை போட்டுருக்காங்கன்னா, அன்றைக்கி மன்னர்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொதுமக்கள் கட்டிய ஸ்தாபனம் தான் இந்த அன்னதான சத்திரங்கள். இங்கே பாருங்களேன், இடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த பக்கம் இந்த வேர் வந்து இது ஒன்று இப்போ இடிஞ்சு விழுந்துருச்சு பாருங்கள். இந்த பக்கம் ஜன்னல் வச்சுருக்காங்க. இங்கிட்ட ஒரு ஜன்னல், இங்கிட்ட ஒரு வாசல் இருக்குது. 4 வாசல் இருக்குது மொத்தம் இதுக்கு வர்றதுக்கு. 4 பக்கம் போகிற மாதிரி வாசல் அமைச்சிருக்காங்க. இந்த இங்கிட்ட ஒரு வாசல். இப்போ இந்த வந்தோடனே மெயின் ரோடு தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய சாலை. அருப்புக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறது. இதில் போனோம்னா நேரம் ராமேஸ்வரம் போயிடலாம். இந்த மெயின் ரோட்டில் தான் அந்த இது அமைஞ்சிருக்கு. மெயின் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த அன்னதான சித்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வழியை நாங்கள் ஒரு கோவில் வீடியோ எடுக்கிறதுக்காக போனோம். அப்போ பார்த்தா இந்த இடத்துல பார்த்தா இந்த இது ஃபுல்லாக முள்ளாக இருந்துச்சு. இப்போ ஏதோ க்ளீன் பண்ணியிருக்காங்க போல். இது பார்க்க நல்லாயிருக்கு. இந்த அப்படியே உள்ளே பாருங்களேன், அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ தூண்கள் வச்சு இப்படி கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வாங்களேன். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அன்னதானத்துக்கு சத்திரங்களை. இதெல்லாம் இப்போ அழிஞ்சு வர ஒன்றா இருக்குது. இதை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க முயற்சி வெற்றி பெறணும். ஏன்னா இந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் வந்து காலத்துக்கு அழியாமல் வச்சுருக்கணும் தான் மன்னர்கள் கட்டி வச்சுட்டு போனாங்க. அப்படிப்பட்டது தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஸ்டெப் எடுத்து செஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே. அந்த முதல்ல பார்க்கும்போது ஒரு முள்ளாக இருந்துச்சு உள்ளே. அப்போ வீடியோவில் எடுக்க உள்ளே வர முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூண்கள் இருக்குது பாருங்கள் உள்ளே. கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு எப்படி ஒரு 30-40 பேர் உட்காரலாம். அங்கிட்ட ஒரு 50, 100-200 பேர் அதை உட்காந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஒரு பந்திக்கு 150 பேர் 60 பேர் உட்கார்ற மாதிரி, தங்குறது இங்கே தங்கிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துற மாதிரி. அற்புதமான அந்த மண்டபத்தை பார்த்துட்டோம்.
இந்த மாதிரி காலச்சுவடுகள் நிறைய இருக்குது. உங்கள் ஊரில் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக வந்து இது மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம டெலகாஸ்ட் பண்ணி எல்லோரும் அந்த காணொலியை பார்க்கும்படியாக செய்யலாம். வாங்க நம்ம அப்படியே வெளியில் போயிடலாம். உள்ள குளவிகள் நிறைய இருக்குது, அதனால் இன்னும் நிறைய பார்க்க முடியல. ஏன்னா இந்த குளவிகள் விஷ குளவிகள் அதை கடிச்சிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப நம்மளுக்கு ஆபத்து. அதனால தான் பார்த்து கொஞ்சம் பாதுகாப்பு காரணம் வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் ஜன்னல் வைக்கிறதுக்கெலாம் அது பக்கம் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது பாண்டிய மன்னர்கள் கட்டுறதாகவும் பிற்காலத்தில் வந்து ராணி மங்கம்மாள் இது வந்து நெருங்க வைச்சதாகவும் சொல்கிறாங்க. அவங்களும் எடுத்து இதை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு அமைப்பு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து பாருங்கள், கோயிலில் இருக்க அமைப்பு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மூளைக்கு அந்த அரும்பட்டை சொல்லுவாங்கள்ல, கோண வடிவில் அதை கொண்டு வந்திருக்காங்க. அறுபட்டை கோணம் சொல்லுவாங்க, அந்த கோண வடிவில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே நிறைய கோயில்கள் அந்த சிற்பத்தை பார்த்துருக்கலாம். புடைப்பு சிற்பத்தை, சிம்மத்தோட சிற்பம். இது கோயிலாகவும் இருந்திருக்கலாம். மேலே பாருங்கள், அன்னப்பறவை இருக்கு பாருங்கள். கீழே பாருங்கள், பசு, கீழே ஒரு பசுவும் இந்த கற்பக விருட்சம் சொல்லக்கூடிய மரமும் காணப்படுது. வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே கூர்மையாக பார்ப்போம். இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள். இதில் பூராமே சிற்ப வேலைப்பாடுகள் தான் இருக்குது. இதில் பூராமே தொழில்துறை வேறு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எந்த காலத்து மண்டபம் எழுத்துக்குள்ளே. இங்கே பாருங்கள், இங்கேயும் சிவபெருமானை பாருங்கள். இங்கேயும் சிவபெருமானை எப்படி இருக்கார் பார்த்தீங்களா. சிவலிங்க வடிவில் 2 பக்கம் நாகம் புடைசூழ இருக்கார். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தெய்வம், ஒரு பெண் தெய்வம் காணப்படுது. இந்த இங்கே ஒரு தெய்வம் காணப்படுது. இது என்னன்னு தெரியல. இது பெருமாள் மாதிரியும் தெரியுது, பெண் தெய்வம் மாதிரியும் தெரியுது. இங்கே ஒரு சிம்மத்தோட சிற்பம் காணப்படுது. நிறைய சிற்பங்கள் இந்த மண்டபத்தில் இருக்குது. பழமையான கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி கற்களை வச்சு கட்டி இன்றைக்கி எல்லாமே காங்கிரீட்டு நவீன காலமாக போயிடுச்சு. காங்கிரீட்டை கொண்டே கட்டிடுவாங்க. இன்றைக்கி ஒரு கற்களை கொண்டு ஒரு கட்டடம் கட்டணும்னாலே அதை தூக்குறதுக்கும் அதை வைக்கிறதுக்கும் மிஷினை தான் பயன்படுத்துவாங்க. அன்றைக்கி வந்து இது கட்டுறதுக்கு எத்தனை மனுஷங்களை கொண்டு பயன்படுத்தி கட்டியிருப்பாங்க, எவ்வளவு நாள் இந்த வேலை பார்த்துருப்பாங்க பாருங்களேன். எவ்வளோ அற்புதமான ஒரு கலை பொக்கிஷன் தான் நம்ம பார்க்குறது. கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்து காணொலியாக போடலாம். இது மாதிரி இருக்கிறத நம்ம பாதுகாக்கணும். கண்டிப்பாக அந்த காணொலி இதோட முடிச்சிடும். அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நீங்களும் வந்து அந்த பக்கம் பகுதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள்.